அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் முருகப்பெருமானின் அருளால் நிச்சயம் நல்ல நாளாக மாறப்போகுதுங்க. உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும்னா முருகா போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு இந்த ஒரு வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வாழ்க்கையில் எந்த விதமான கஷ்டத்தில் இருந்தும் பிரச்சனையில் இருந்தும் வழிபட்டா நிச்சயம் உடனே பார்த்தீங்கன்னா அதற்கான தீர்வினை அளிக்கக்கூடிய தெய்வம் தான் இந்த முருகப்பெருமான். முருகப்பெருமானை வழிபடக்கூடியவங்க லட்சக்கணக்கான பேர் இருப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் நினைச்சாலும், பிரச்சனையில் இருந்தும் கஷ்டத்தில் இருந்து விடுபட வேண்டும் நினைக்கக்கூடிய நபர்கள் தவறாமல் இந்த தேய்பிரை சஷ்டி என்று முருகப்பெருமானுக்கு இந்த முறையில் விரதம் இருந்து தீபமேற்றி வழிபடுங்க. நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் உண்டாகும். மேலும் இந்த தேய்பிரை சஷ்டி என்று செய்யக்கூடாத முக்கியமான 3 விஷயங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கலியுகத்தில் கடவுளில் முருகப்பெருமானை வழிபடுவ எண்ணிக்கை எப்போதுமே அதிகங்க. இவங்க அதிகமானவங்க இருக்கக்கூடிய விரதம்னா சஷ்டி விரதம்னு சொல்லலாம். முருகப்பெருமானுக்கு திதிகளில் சஷ்டி திதியிலும் நட்சத்திரத்தில் கிருத்திகைன்னு விசாக நட்சத்திரமும் சிறப்புங்க. அதே போல் கிழமையில் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமைனால விரதம் இருந்து வழிபடுவீங்க. பிரச்சனையில் தேய்ந்து போக வேண்டும்னு தேய்பிரை சஷ்டியிலும், வாழ்க்கையில் வளர்ச்சி தொழிலில் முன்னேற்ற வேண்டும் நினைச்சிங்கன்னா வளர்பிறை சஷ்டியிலும் விரதம் இருந்து வழிபட்டாலே சிறப்பான பலன் உண்டு. முருகப்பெருமானிடம் முழுமையாக நீங்கள் சரணடைந்து எனக்கு எது நல்லதோ அது நீ எனக்கு கொடு முருகான அனைத்தையும் அவனிடம் ஒப்படைச்சிட்டாலே நிச்சயம் உங்களுக்கு நல்லது நடக்க ஆரம்பிச்சிடுங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் நிச்சயம் முருகப்பெருமானே தீர்த்து வைப்பார். இதே பலருடைய வாழ்க்கையிலும் கண்ட அனுபவம் உண்மையாக சொல்லுவாங்க. மேலும் திதிகளில் 6வதாக அமைந்த இந்த சஷ்டி பார்த்திங்கன்னா அமாவாசை பிறகு வந்தால் பௌர்ணமி நாளுக்கு அடுத்து வரக்கூடிய 4வது நாளும் சஷ்டி. இதில் அமாவாசை அடுத்து வருவது சுக்லபட்ச சஷ்டி இல்லைன்னா வளர்பிறை சஷ்டின்னு சொல்லுவாங்க. அதுவே பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய சஷ்டியை கிருஷ்ணபட்ச சஷ்டி இல்லைன்னா தேய்பிரை சஷ்டின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு தெய்வத்திற்கு ஒவ்வொரு திதி நட்சத்திரன்னு பொதுவாகவே வழிபாட்டிற்கு சிறப்பான பலனை தருங்க. அந்த வகையில் முருகனுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்ற திதினா இந்த சஷ்டி. உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனை விலக தவறாமல் இந்த தேய்பிரை சஷ்டியில் வழிபடுங்க. எந்த வினையாலும் கந்தன் அருள் இருந்தால் வந்த வழி ஓடுன்னு சொல்லுவாங்க. இதனை சிறப்பு வாய்ந்த தமிழ் கடவுளான முருகப்பெருமான் நீங்கள் நினச்சி மேற்கொள்ளக்கூடிய விரதங்களை முக்கியமான விரதம் இந்த சஷ்டி விரதம் தான். 6 முகம் கொண்ட முருகப்பெருமானுக்கு நீங்கள் 6வது திதியாக வரக்கூடிய இந்த சஷ்டி திதியில் விரதம் இருந்தாலே நிச்சயம் நீங்கள் கேட்கக்கூடிய வரங்கள் உங்களுக்கு கிடைக்கும். என்ன பிரச்சனையாக இருந்தாலும் விலகிடுங்க. இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா தேய்பிரை சஷ்டி சித்திரை மாதத்தில் அமைந்த இந்த தேய்பிரை சஷ்டி வியாழக்கிழமை நாளோடு இணைந்து வந்திருக்கு. இந்த நாளை நீங்கள் முழுவதும் சஷ்டி திதி இருந்தாலே முருகப்பெருமானுக்கு வழிபட்டாலே சிறப்பான பலன் உண்டுங்க. இந்த தேய்பிரை சஷ்டியில் முருகன் கோவிலுக்கு சென்று அபிஷேகத்திற்கு நீங்கள் தேவையான பொருட்களை உங்களால் முடிந்த பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். குறிப்பாக இளநீர் மற்றும் தேன் போன்றவற்றை வாங்கி கொடுப்பதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் சுபிட்சம் உண்டாகும். அதே போல் வீட்டிலேயே கூடைய சஷ்டி விரதத்தை நீங்கள் கடைபிடித்து அதிகாலை எழுந்து குளிச்சுட்டு முருகனுக்கு நீங்கள் சிவப்பு நிற மலர்களான செவ்வரளி செம்பருத்தின்னு மலர்களை சாற்றி 6 விளக்குகளை கிழக்கு நோக்கி ஏற்றி வைத்து பூஜை செய்து விரதத்தை வழிபடலாம். அதே போல் முருகனுக்கு இந்த நாளில் ஏதாவது ஒரு நெய்வேத்திய பொருளை படைத்து வழிபடுங்க. சர்க்கரை பொங்கல், தேனு, திணைமாவு படைத்து வழிபடலாம். முடியாதவங்க சர்க்கரை, அவல் பொரி, கடலினே கலந்து கூட படைக்கலாங்க. அதுவும் முடியலைன்னா கூட 2 வாழைப்பழம்னு 2 வெற்றிலை பாக்குன்னு படைத்து வழிபடுங்க. இது எதுவுமே என்னால் செய்ய முடியலன்னு நினச்சா கூட நாவல் பழத்தை வைத்து கூட வழிபடலாங்க. ஏன்னா முருகனுக்கு மிகுந்த பழம்னா இந்த நாவல் பழம். அதே போல் இந்த நாளை பார்த்திங்கன்னா நாள் முழுவதும் உபவாசமாக இருக்க முடியாதவங்க பால் மற்றும் பழம் போன்றவற்றை சாப்பிடலாம். மீண்டும் மாலையில் இதே போல் பூஜை செய்து விரதத்தை நீங்கள் முடித்துக்கலாங்க. வீட்டிலேயே இருந்தீங்கன்னா விரதம் முடியும் வரை முருகனுக்கு விளக்கேற்றி வைத்து வழிபடுவது நல்லது. வீட்டிலேயே முருகனுக்கு நீங்கள் இந்த நாளில் பாமாலைகள் பாடலாம். குறிப்பாக கந்த சஷ்டி கவசம், திருப்புகள் உள்ளிட்ட முருகனுடைய சிறப்புகளை உணர்த்தக்கூடிய பாடல்களை படிக்கலாங்க.
வீட்டில் வேல் வைத்திருந்தீங்கன்னா தவறாமல் இந்த நாளில் வேலுக்கு அபிஷேகம் பூஜைகள் செய்து வேல்மாறல் படித்து வழிபடுங்க. அதே போல் இந்த தேய்பிறை சஷ்டினால் விரதமிருந்து வழிபடுவதன் மூலம் திருமணம் ஆகாமல் இருந்தவங்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும். ஈடுபடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் சிறப்பான வெற்றி உண்டாகும். பொருளாதாரத்தில் இருந்து வந்த தேக்க நிலை நீங்கும். தொழில் வியாபாரமும் லாபமாக மாறும். வேலை நிச்சயம் உங்களுக்கு கிடைக்குங்க. குழந்தை பாக்கியம் உண்டாகும். நேரடி மறைமுக எதிரிகள் விலகுவாங்க. உடல் மற்றும் மன ஆரோக்கியம் மேம்படும். என்ன பிரச்சனை தீர வேண்டும்னு நீங்கள் முருகனிடம் முறையிட்டு இந்த விரதத்தை தொடங்குறீங்களோ அது நிச்சயம் உங்களுக்கு நல்லபடியாக நடந்துடுங்க. மேலும் இந்த ஒரு தேய்பிறை சஷ்டி என்று பார்த்தீங்கன்னா செய்யக்கூடாத சில விஷயங்கள் இருக்குது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திதி வருங்க. அந்த திதிக்கேற்ப நம்ம சில தெய்வங்களை வழிபடுவோம். அதே போல் ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு தெய்வங்கள் சிறப்பான தெய்வமாக இருக்கும். அந்த தெய்வத்தில் சிலர் வழிபடுவீங்க. இப்படி கிழமையும் திதியும் பார்த்திங்கன்னா தனித்தனியாக இருக்கும் பட்சத்தில் இல்லைன்னா இரண்டு சேர்ந்து வரக்கூடிய பட்சத்தில் நமக்கு அபரிவிதமான பலன்களை நிச்சயம் நம்ம வாழ்க்கையில் ஏற்படுத்தும். அதனுடைய பலன் நம்ம முழுமையாக பெற வேண்டும்னா சில வழிமுறைகளை நம்ம பின்பற்ற வேண்டுங்க. சில விஷயங்களை செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த நாளில் ஒரு நாணயத்தில் இரண்டு பக்கங்கள் இருப்பது போல தான் ஒரு நாளைக்கு இந்த செயலை செய்யணும், இந்த செயலை செய்யக்கூடாதுன்னு இருக்குது. அந்த வகையில் இந்த தேய்பிறை சஷ்டி பார்த்திங்கன்னா வியாழக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கு. அதனால் என்னென்ன காரியங்களை செய்தால் நமக்கு கஷ்டம் உண்டாகுன்னு தொடர்ந்து தெரிஞ்சிட்ருக்கோம். அந்த வகையில் இந்த சஷ்டி திதி பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்கு உகந்த திதியாக இருக்குது. இந்த நாளில் விரதம்னா குழந்தை வரம் வேண்டி இருக்கக்கூடிய விரதமாக கருதப்பட்டாலும் தங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நிச்சயம் நிறைவேறுங்க. இதில் தேய்பிறை சஷ்டி என்று விரதம் இருக்கும்போது உங்களுடைய கஷ்டங்கள் தீருன்னு, வளர்பிறை சஷ்டியில் விரதம் இருந்தால் செல்வம் உயருன்னு சொல்லுவாங்க. இந்த சஷ்டியானது வியாழக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கு. இந்த வியாழக்கிழமை பொதுவாகவே பார்த்தீங்கன்னா குரு பகவானுக்கு உரிய கிழமைங்க. தந்தைக்கு குருவாக இருந்தவர் தான் முருகப்பெருமான். அதனால் வியாழக்கிழமையோடு வரக்கூடிய இந்த சஷ்டி திதி முருகனுக்கு ரொம்ப விசேஷமான திதியாக இருக்க போகுது. இந்த வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா குபேரனுக்கும் குபேர தெய்வத்திற்கோ உகந்த திதிங்க, உகந்த நாளுன்னு சொல்லலாம். இதனால் இந்த சஷ்டின்னு ரொம்பவே விசேஷமாக அமைய போகுது. இந்த நாளில் சில செயல்களை செய்தாலே நமக்கு கஷ்டம் ஏற்படுன்னு ஆன்மீக ரீதியாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த வகையில் இந்த நாளை எக்காரணம் கொண்டு வியாழக்கிழமை நாளில் சேர்ந்து வரக்கூடிய இந்த தேய்பிறை சஷ்டி என்று வீட்டில் அசைவம் சமைக்காதீங்க, வெளியில் சென்று சாப்பிடாதீங்க. அதே போல் அசைவத்தை முற்றிலும் தவிர்ப்பது ரொம்ப நல்லது. அடுத்ததாக யாரிடமிருந்தும் எந்தவித பொருளையும் கடனாக வாங்காதீங்க. அது பணமாக இருந்தாலும் சரி, நகையாக இருந்தாலும் சரிங்க, பொருளாக இருந்தாலும் சரி, யாரிடமோ இருந்து திரும்பி தருகிறேன்னு கூறி வாங்கிடாதீங்க. அதே போல் இலவசமாகவும் வாங்கக்கூடாது. வாங்குவதாக இருந்தால் அதற்குரிய தொகையை இந்த நாளில் கொடுத்துட்டு தான் உங்கள் கையால் வாங்கணும். அதே போல் உங்களிடம் இருக்கக்கூடிய நகையை அடமானம் வச்சு பணம் வாங்க வேண்டும்னு நினைத்தா கூட இந்த நாளில் செய்யாதீங்க. பொதுவாகவே வியாழக்கிழமை தங்கத்தை அடமானம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. காரணம் தங்கம் மற்றும் குருவின் அம்சத்தை பெற்றதாக சொல்வதால் அதோடு சேர்ந்து இந்த சஷ்டி திதியும் வருவதால் இந்த நாளத்தை தங்கத்தை அடமானம் வைச்சோம்னா அதை நம்மளால் திருப்ப முடியாத சூழ்நிலை கூட உண்டாகும். கடன் வாங்கினீங்கன்னா அந்த கடனை அடைக்க முடியாத சூழ்நிலை ஏற்படுங்க. எனவே இந்த குருபேர முருகர்னு மூவருக்கு உகந்த தினமான இந்த வியாழக்கிழமையில் நீங்கள் என்ன செய்யணும்னா எக்காரணம் கொண்டோ கடன் வாங்குவதை தவிர்த்திடுங்க. அதே போல் இந்த தீராத பிரச்சனையெல்லாம் தவிர்ப்பவங்களும், திருமணம் ஆகாமல் தள்ளி போய் கொண்டே இருக்கணும்னு நினைக்கிறவங்களும், குழந்தை இல்லாதவங்க, வாழ்க்கையில் தோல்வி மட்டும் சந்தித்து வரக்கூடிய நபர்கள் சஷ்டி திதியில் விரதம் இருந்து முருகப்பெருமானை நீங்கள் வழிபடுங்க. சஷ்டியில் விரதம் இருந்தாலே முருகனுக்குரிய மந்திரமோ ஸ்லோகமோ சொல்லி தான் வழிபட வேண்டும்னு எந்த ஒரு விதியும் கிடையாது. உண்மையான பக்தியோடு மனமுருகி முருகானை நீங்கள் அழைச்சா உங்களுடைய கோரிக்கையை நிச்சயம் சொன்னாலே முருகப்பெருமான் நிச்சயம் உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி தருவாருங்க. அதுவும் இந்த தேய்பிறை சஷ்டி என்று வீட்டிலே குறிப்பிட்ட முறையில் விளக்கேற்ற வழிபட்டாலே வாழ்க்கையில் தோல்வி என்றே கிடையாது. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா அதிகாலை எழுந்து குளிச்சுட்டு வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய முருகனுடைய படத்திற்கு முன்னாடி ஒரு தட்டில் செவ்வரளி பூக்கள் பரப்பி அதன் நடுவிலே பார்த்தீங்கன்னா அகல் விளக்கில் நெய் ஊற்றி திரியிட்டு
மனதார முருகப்பெருமானிடம் வேண்டிக்கொண்டா நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறுங்க. மேலும் இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் முருக பக்தராக இருந்தீங்கன்னா ஓம் முருகா போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.